வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு 4-5 நாளாக டிவியில் இந்த திருச்சியில் ஒரு பொண்ணு கள்ளக்காரனோட வாழ்ந்தான்னு சொல்லிவிட்டு புருஷன் கத்தியால் குத்திட்டு அழுதது, அவன் புள்ள அழுதது. இந்த நிகழ்ச்சி எல்லா சேனல்லையும் வந்துச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் அதை பற்றிலாம் விரிவாக பேசுங்க வரல. நான் கேட்குறதுலாம் என்னென்னா, நம்ம சமுதாயம் ஏன் இப்படி சீர்கெட்டு போயிட்டுருக்குன்னு புரியல. கொஞ்ச நாளாக இலைமறைவு காய்மறைவாக இருந்ததெல்லாம் சந்தி சிரித்து ரோட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அசிங்கமாக இருக்குல்ல? இதை விட கொடுமை, ஒரு கள்ளக்காதலுக்காக 2 குழந்தைகளை விஷம் வச்சு சாவடிச்சா பாருங்க ஒருத்தி. அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட சில பெண்கள் வெட்கம், மானம், சூடு சொரணை, குடும்பம், புள்ள, அப்பா வீடு, அம்மா வீடு, மாமனார் வீடு, புருஷனோட கௌரவம், ஒரு சுய கௌரவம் எதுவுமே இல்லை. ஒழுக்கம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. எல்லாத்துக்குமே காரணம் இந்த மீடியா தான். அதில் வராத விஷயமே இல்லை. எல்லாமே சர்வசாதாரணமாக ஆகி போயிடுச்சுங்க. எதையுமே நம்மளால் மாற்றவும் முடியல, திருத்தவும் முடியல. இதில் பெண் சுதந்திரம், பெண்களுக்கான இதை ஒடுக்கு இன்னும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி வேணாலும் வாழுங்க, வேணான்னு சொல்லலை. சமுதாயத்தில் திருமணம்னு ஒன்று ஏன் நிகழ்ச்சி வச்சாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆணோ பொண்ணோ எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு பழசெல்லாம் மறந்துட்டு உனக்கு நீ எனக்கு நான், ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு பண்பாட்டில் ஒரு குடும்பத்தை உருவாக்கி, பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நல்ல பெயரை உருவாக்கி சமுதாயத்தில் கௌரவமாக வாழ்றது தான் கல்யாணம்னு ஒன்றை ஏற்படுத்தி வச்சாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமங்கிறது பொதுவான விஷயம், காதல்கிறது பொதுவான விஷயந்தான். ஆனால் இந்த குடும்பங்கிற நிலைமை வரும் பொழுது நாளைக்கு குழந்தைங்க பிறக்கும் இல்லையா? அந்த குழந்தைங்க மேலே புருஷ முன்னாடியோட கவனம் திரும்பிடும். ஆமாம், பிள்ளைங்க மேலே அது கவனம் திரும்பி அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம், படிப்பு, அதை நோக்கி போகும் பொழுது அது தியாகத்தன்மையாக மாறிடும். அந்த பாசம் எல்லாத்தையும் மாற்றி வச்சிடும். ஆமாங்க, ஒரு புருஷ முன்னாடியுடைய வாழ்க்கை நிலையை என்ன பிரச்சனை வந்தாலும், பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் குழந்தைங்க தான். கணவன் மனைவியுடைய உறவை இழுத்து பிடிக்கிற மூக்கனாங்க ஏறி குழந்தைங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. குறையில்லாத ஆணும் இல்லை, குறையில்லாத பெண்களும் இல்லை. புருஷமாடி 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். பிரச்சனை வருதா, குழந்தைங்களுடைய முகத்தை பாருங்களேன், எல்லாம் மறந்து போயிடும். ஆனால் தப்பாக வாழணும்னு நினைக்கிற பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அசிங்கமாக இருந்தாலும், கோபக்காரனாக இருந்தாலும், எப்படியா இருந்தாலும் புருஷங்கிறவன் கடைசி வரைக்கும் நிலையாக நிற்கிற பில்லர் மாதிரி. ஆனால் இடையில வந்து நூல் விடுறான் பாருங்க, அவனை நம்பிடாதீங்க. கொஞ்சம் நாளைக்கு தான் உங்களை வெறுத்து போயிட்டா நடு ரோட்டில் விட்டுட்டு அவன் வேறு பூவை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அப்புறம் வானாலும் உங்கள் வாழ்க்கை திரும்பி வராது. ஆண்களுக்கு சொல்லிக்கிறேன், மனைவி தப்பு செய்கிற பொழுது அனுசரித்து போங்க, சொல்லி திருத்துங்க. இல்லை டைவர்ஸ் வாங்கிட்டு அழகாக பிரிஞ்சிடுங்க. டைவர்ஸு கூட எனக்கு ஒப்புதல் இல்லை. ஏன்னா குழந்தைங்க, அப்பயும் குழந்தைங்க தான் குறுக்க வருது. அதுக்கு அப்பாவும் வேணும், அம்மாவும் வேணும். அதுதானுங்க பிள்ளைங்க வாழ்க்கை. உடனே பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டான்னு கத்தி எடுக்கிறேன், கடப்பாறை எடுக்கிறேன்னு சொல்லி பொண்ணு கிடக்கு ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. உங்கள் ஒய்ஃப் சுடுகாட்டு போயிடுவாங்க. உங்கள் பிள்ளை எங்கே போகும்? அப்பா அம்மா மாதிரி வளர்க்க முடியுமா யாராலையும்? பாவங்க, அதை நினச்சி பார்த்தாலே நெஞ்சமெல்லாம் நடுங்குது. அதனால் குடும்பத்தை கோவிலாக நினச்சி, குழந்தைகளை தெய்வமாக நினச்சி ஒழுங்காக வாழ்ந்து பேர் எடுக்க பாருங்கள். நன்றி.